தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 12வது நாள் இன்று. கடந்த பல நாட்களாக இறைவனுடைய வார்த்தையை தியானித்து அவரோடு இணைந்து நாம் ஜெபித்தோம். ஏராளமான மக்கள் தங்களுடைய வாழ்வியல் குமுறல்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தீர்கள். என்னோடு இணைந்து ஜெபித்தீர்கள். இறைவன் பல நிலைகளில் உங்களுக்கு ஆசீர் வழங்கி இருக்கிறார். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அதை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். இன்று இறைவன் தரக்கூடிய ஒரு ஆறுதல் நிறைந்த வார்த்தை பிலிப்பியர் 4:13. எனக்கு வலுவூட்டுபவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பவுலடியார் சொன்ன அழகான ஆழமான அனுபவம் நிறைந்த உரமிக்க வீரியமிக்க வார்த்தை இது. ஏனெனில் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த அந்த வேதனைகள். இதை அவர் எப்போது எழுதினார் என்றால், சிறைச்சாலையில் வீழ்ந்து கிடந்த பொழுது எழுதிய வார்த்தை. அந்த சிறைச்சாலை என்பது மகிழ்ச்சி நிறைந்த இடம் அல்ல, அது துயரம் நிறைந்த ஒரு இடம். அந்த துயரம் நிறைந்த இடத்தில் அவர் மகிழ்ச்சியோடு எனக்கு வலுவூட்டுவர் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிறார் என்றால், அந்த துன்பத்திலும் மத்தியில் அவர் மகிழ்ச்சியை அனுபவித்தார். மகனே, மகளே, இன்று இந்த வார்த்தையில் உங்களுடைய விண்ணப்பத்தை எடுத்து வைங்க. கண்டிப்பாக அந்த பலவீனத்தை பலமாக மாற்றுவார். ஆக இந்த விவிலிய வார்த்தையை நாம் 3ஆக பிரித்து பார்க்கலாம். முதலாவதாக, எனக்கு வலுவூட்டுகின்றவர். அப்படியெனில் இந்த பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், என்னுடைய வாழ்வில் நான் நிலை குலைந்து போன தருணங்கள் உண்டு, சோர்வோடு தடுமாறிய தருணங்கள் உண்டு, கப்பல் உடைவில் சிக்கிய தருணங்கள் உண்டு, பட்டினி கிடந்த தருணங்கள் உண்டு, சிறைச்சாலையில் அடிபட்ட தருணங்கள் உண்டு, தடியால் அடித்த தருணங்கள், இப்படி பலவிதமான இன்னல்களை நான் அனுபவித்தேன். அப்படி அந்த இன்னல்களை அனுபவித்த அந்த நேரத்தில் எனக்கு வலுவூட்டுபவர் என் ஆண்டவர் என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். எனக்கு வலுவூட்டுபவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்த காரணத்தினால் அதை மகிழ்ச்சியோடு தாங்கினேன் என்று சொல்லுவார். தாவீது அரசர் ஒருமுறை மக்களை கணக்கெடுக்க விரும்புகிறார். அதாவது படை வீரர்களை. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை அவர் செய்தார். காரணம் என்னன்னா, இறைவன் மீது அவர் நம்பிக்கை வைக்காமல் தன்னுடைய படைப்பிரிவின் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினால தான் ஆண்டவர் அவரை வீழ்த்துவதை நாம் பார்க்கலாம். ஆக எனக்கு வலுவூட்டுபவர் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் தூக்கி போட வேண்டும். அவர் பலவீனத்தை பலமாக மாற்றுவார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, எதையும் செய்ய. இது ஒரு மந்திர சொல். எதையும் செய்ய, எதை வேண்டுமானாலும் என்னால் செய்ய முடியும். யார் சொன்ன வார்த்தை? பவுலடியார் சொன்ன வார்த்தை. எனக்கு வலுவூட்டுபவரின் துணை கொண்டு எதையும் செய்ய என்ற அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்றால், மகனே, மகளே, எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. என் ஆண்டவருடைய துணை கொண்டு. இன்று நீங்கள் இந்த இடத்திலே என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏராளமானோர் ஏராளமான இடங்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பலவீனத்தில் மனிதர்களை தேடி சென்று அந்த பலத்தை பலமாக மாற்றாதீர்கள். அது நிலைக்காது, நிரந்தரம் அல்ல. ஆனால் என் ஆண்டவரை தேடி வந்து அவரிடம் இருந்து பெறக்கூடிய அந்த வல்லமை இருக்கிறதே, அந்த ஆற்றல் இருக்கிறதே, அதை கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பதை இன்று என் ஆண்டவர் நமக்காக சொல்லித் தருகிறார். மூன்றாவதாக, ஆற்றல் உண்டு என்பதை சொல்லுகிறார். வல்லமையானவர் ஆண்டவர். அவருடைய வலிமை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எப்படி? கோலியாத், அவரை வீழ்த்தியது தாவீது. அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்காக தாவீது யாருடைய பெயரால் வந்தார்? நான் படை பலத்தால் வரவில்லை, ஆண்டவருடைய பெயரால் வருகிறேன் என்று சொன்னார். மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்தி பிடித்த போதெல்லாம் யார் வெற்றி பெற்றது? இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெற்றார்கள். தன்னுடைய கரத்தை தாழ்த்திய பொழுது அமலேக்கியர் வெற்றி பெற்றார்கள். அப்படியெனில் உயர்த்தப்பட்ட பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள், தாழ்ந்த பொழுது யோசித்து பாருங்க. இன்று
நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனால் எனக்கு ஆற்றல் தரக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். அந்த ஆண்டவரை நீங்கள் பற்றி பிடித்து எதை வேண்டுமானாலும் உங்களால் செய்ய முடியும் என்ற அழகான அற்புதமான ஒரு வார்த்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உள்வாங்கி ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகின்றவரே, உம்முடைய ஆற்றல் கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுலடியார் சொன்னது போல ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் ஆற்றல் கொடுப்பார்கள், ஆறுதல் கொடுப்பார்கள், இணைந்து வருவார்கள் என்று நம்பிய தருணங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவரே, மனிதர்களை விட மேலான ஆற்றல் நிறைந்தவர் நீர். மனிதர்களை விட ஞானம் நிறைந்தவர் நீர். மனிதர்கள் கொடுக்கக்கூடிய ஆற்றலை விட நிரந்தரமான ஆற்றலை இந்த உலகத்தில் கொடுக்க வல்லவர் நீர். நான் பலவீனமானவன், நான் உடைந்து போனவன். ஆனால் ஆண்டவரே, எனக்கு அந்த பலத்தை கொடுத்து ஆற்றலை கொடுத்து என்னுடைய குடும்பத்தை வழி நடத்த, என்னுடைய தொழிலை நடத்த, என்னுடைய சமூகத்தை நடத்த ஆற்றலை எனக்கு தாரும் ஆண்டவரே. இனிமேல் நான் உம்மோடு இணைந்திருப்பேன் என்ற அந்த வாக்குறுதியை இன்று நான் உமக்காக கொடுக்கிறேன். என்னை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றேன். ஆமீன்.